ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லூக்கா 15ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 10 இவ்வாறு சொல்லுகிறது. அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவி குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து தான் விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுமாம். நீதிமானை குறித்து அல்ல, ஒரு பாவி மனம் மாறும்போது தான் பரலோகமே மிகுந்த சந்தோஷம் அடையுமாம். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள், பிள்ளைகள். அதில் இளையவன் தன் தந்தையை நோக்கி, எனக்கு வரக்கூடிய சொத்தில் என்னுடைய பங்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி சண்டை பிடிச்சி தன்னுடைய சொத்தை அவன் வாங்கிட்டு போகிறான். அருமையானவர்களே, பாருங்க, அப்பா சொல்லியிருப்பார், இல்லைப்பா கொஞ்ச நாள் பொறு, உன்னுடைய பங்கை நான் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த இளைய குமாரன் அவன் கேட்கவில்லை. அப்பாட்ட சண்டை பிடிச்சிருப்பான், அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும், பயங்கரமாக சண்டை போட்டிருப்பான். அதனால தான் அப்பா அந்த இளைய குமாரனுடைய சொத்தை எல்லாம் அவனுக்கு கொடுக்க முன் வந்தார். அவன் ஏன் அப்பாவிடத்தில் சண்டை போட்டிருப்பான்? காரணம் என்ன? அவன் உலகத்தில் ஊதாரியாய் வாழ்ந்த ஒரு மகன், நண்பர்கள் மத்தியில் பாவப்பட்ட வாழ்விலே வாழ்ந்த ஒரு மகன், உலகத்தை பார்த்த ஒரு மனிதன், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு அடிமையான ஒரு மனிதன். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த இளையகுமாரன் தந்தை இடத்துல வந்து சண்டை போட்டு தான் வாங்கியிருப்பான், சும்மாலாம் வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் தன் தகப்பன் பாருங்க, தன் மகன் ஒரு நாளும் அந்த அன்பு மாறாத ஒரு தகப்பன். அவன் சண்டை போட்டு கேட்கும்போது கூட அவனுடைய பங்கை அவன் கையில் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அந்த இளையகுமாரன் பாருங்க, தன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு நல்ல ஜாலியாக வெளியில் சுற்றுறான். நண்பர்களெல்லாம் கூட இருக்கிறார்கள். அவனுடைய சொத்து ஆசா பாஷங்கள், அவனுடைய பணம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் தீர்ற வரைக்கும் கூட நல்ல ஜாலியாக இருந்தாங்க. அவன்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் தீர்ந்த பின்னாடி எல்லாம் அவனை விட்டு போனார்கள். அவன் தனிமையாய் விடப்பட்டான். அருமையானவர்களே, தனிமையாய் விடப்படும் பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு போனார்கள். காசு இருக்கும்போது எல்லாம் கூட இருந்தாங்க, பணம் இருக்கும்போது எல்லாம் கூட இருந்து ஜாலியாக இருந்தாங்க. வறுமையாய் நிற்கும்போது, கைவிடப்படும் பொழுது ஒருவரும் இல்லை. அவன் பார்க்கிறான், பசி மயக்கம், நல்ல தூக்கம் இல்லை, உறங்குவதற்கு இடம் இல்லை, தங்குவதற்கு ஒரு கூடாரம் இல்லை, தெருவில் படுத்து புரளுகிறான், உணவுக்கு அலைகிறான், காற்றில் மழையில் வெயிலில் புலம்புகிறான். ஆனால் தந்தை இடத்துல அவன் பெரிய ஒரு மதிப்புமிக்க முதலாளியாக, ஓனராக இருந்து அந்த இடத்துல அவன் பணியாற்றி கொண்டு இருந்தான். தன் தகப்பனுடைய எல்லா சொத்துக்கும் அவன்தான் வாரிசு. அவனுக்கு கீழே எல்லாம் நிறைய வேலையாட்கள் இருந்தார்கள். பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு. பட்டாடையை உடுத்தி, கைகளில் மோதிரமெல்லாம் அணிந்து, நல்ல செருப்பெல்லாம் போட்டு, ஜம்முன்னு ஒரு ஓனர் அவன் நடந்து போன ஒரு மனிதன், பெரிய ஒரு முதலாளியாக போன ஒரு மனிதன், கடைசியில் ஒன்றுமில்லாத சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். பாருங்க, கடைசியில் அவனுக்கு எங்கே வேலை கிடைக்கல. ஏன்னா அவனுடைய தோற்றமெல்லாம் மாறினது, பிச்சைக்கார கோலம் அவனிடத்தில் வந்தது, துணியெல்லாம் அழுக்காய்ச்சி நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. அவன் பிச்சைக்கார கோலத்தில் போய் எந்த மனுஷனிடத்தில் வேலை கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. தகுதியில்லாத மனிதனாய் தோற்றம் அளித்தான். அருமையானவர்களே, பரிசுத்த வேத வார்த்தை சொல்லுகிறது, அந்த மகன், அந்த மனிதன், உதாரி மைந்தன், எல்லா இடத்துல வேலை கேட்டான், கிடைக்கல. கடைசியில் ஒரு பன்னி மேய்க்கிற குடோனில் போய் அவனுக்கு வேலை கிடைத்தது. பன்னி மேய்க்கிற வேலை தான் கிடைச்சிது. கடவுளுக்கு அடங்காத ஒரு பிள்ளைகள், உலகத்தின் ஊதாரியாய் சுற்றுகிற ஒரு மனிதன்
கடைசியில் எங்கே போவானா? பன்னி மேய்க்கிற வேலைக்கு தான் போவான். கைவிடப்பட்ட சூழ்நிலை பாருங்க. அந்த இடத்துல பன்றிகள் மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு கிடைச்சது. கடைசியில் பன்னி மேய்க்க அந்த பன்னிங்க கூட்டுக்குள்ளே போய் அவன் அமர்ந்து அந்த பன்றிகளுடைய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த பன்றி கூட்டையே சுத்தம் செய்து அவன் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது, அருமையானவர்களே, பசி வீட்டில் இருந்தால் நல்ல உணவு கிடச்சிருக்கும். ராஜ போகமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் கடைசியில் இங்கே பன்றிகள் தின்கிற அந்த நெற்றுக்களால் அவன் சாப்பிட ஆரம்பித்தான். அவனுக்கு உணவு இல்லை, நல்ல தரமான உணவு இல்லை, கையில் காசு இல்லை, கைவிடப்பட்ட சூழ்நிலை. பன்னி சாப்பிட்ற அந்த சாப்பாடை அவன் சாப்பிட்டு தன்னுடைய வயிறை நிரப்பினான். அப்பொழுது தான் அவன் அறிவு தெளிய ஆரம்பித்தது. அருமையானவர்களே, பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவன் அறிவு தெளிந்தவனாய் தன் தந்தையிடத்தில் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இறை வார்த்தை 17 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் அறிவு தெளிந்தவராய் தன் தந்தையின் கூலி ஆட்களுள் தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. எப்பொழுது அவன் யோசனை வந்தது? அறிவு தெளிந்த பின்புதான். என் தந்தையில் கூலி ஆட்களுள் தேவையான மிகுதியான உணவு இருக்க, அவங்க வேலைக்காரங்க கூட நல்ல உணவு, நல்ல ராஜ வாழ்க்கை, ஆனால் அவனுக்கோ ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. அப்போதான் யோசிக்கிறான், சாப்பாடு இல்லாத நேரத்தில் தான் யோசிக்கிறான், ஐயோ எங்கள் அப்பாவுடைய அன்பை நான் உணரலையே, என் தகப்பனுடைய அன்பை நான் உணரவில்லையே, நண்பர்களின் பேச்சை கேட்டு ஊதாரித்தனமான வாழ்வை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து ஏதோ நான் வெறுமையாய் நிற்கிற இந்த சூழ்நிலை, என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா, என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி அவன் யோசிக்கிற போது, பாருங்க பிரியமானவர்களே, அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் தகப்பன்கிட்ட போன அவரு எல்லா சொத்தையும் நான் பிடிங்கிட்டு வந்துட்டேனே, எல்லா ஆசையும் நான் என்னுடைய ஷேரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே, இனி என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் என் தந்தை இடத்துல போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவராக என்னை நீர் நடத்தும், நான் உம்மிடத்தில் தங்கி விடுகிறேன் என்று சொல்லி நான் கேட்பேன் என்று சொல்லி அவன் முடிவெடுத்தான். அவன் தகப்பனிடத்தில் போக புறப்படும் பொழுது இந்த வார்த்தை யோசித்து கொண்டே அவன் புறப்பட்டான். ஆனால் இவன் வருகிறதை தகப்பன் பார்த்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனான், சொத்துல எல்லாத்தையும் பிடுங்கினான். தகப்பனுக்கு கண்டிப்பாக கோபம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் இந்த தகப்பன் அந்த ஒரு கோபமும் இல்லாமல் தன் மகன் வருகிறதை பார்த்து இரு கரங்களை விரித்து அவன் வந்த உடனே அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். ஆனால் அவனோ எங்கு பணியாற்றினான்? பன்றிகளிடத்தில் அங்கேயே தூங்கி, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே கிடந்து நாற்றம் அடித்து, எல்லாம் துணியெல்லாம் அழுக்கடைந்து, எல்லா துணிகளாம் கிழிந்து, ஒரு பரதேசி கோலத்தில் தன் தகப்பனிடத்தில் வரும்பொழுது, நாற்றம் அடித்த நிலையில் வந்து நிற்கும் பொழுது, அந்த தகப்பன் அவனை பார்த்து தூரப்போன்னு சொன்னாரா? இல்லைங்க. தகப்பன் கட்டி அணைத்தார், கட்டி அணைத்து முத்தமிட்டார். உடனே அவர் சொன்னார், இவனை நல்லா குளிப்பாட்டுங்க, புதிய ஆடைகளை உடுத்துங்கள், கைகளுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், கால்களுக்கு பாதரட்சி கொடுங்கள், நல்ல புதிய ஆடை, கொழுத்து கன்றை அடித்து விருந்து எல்லாத்துக்கும் கொடுங்க. என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி தன் தந்தையின் அன்பை பாருங்கள். மோதிரம் என்கிற அடையாள முத்திரையை அவனுக்கு கொடுத்தார். புதிய ஆடை என்கிற பாருங்க ஒரு அபிஷேகத்தை, ஒரு மனமாற்றத்தின் அடையாளத்தை, புதிய ஆடையை அவனுக்கு உடுத்துவித்தார். பாதரட்சை என்கிற அந்த பாதுகாப்பை அவனுக்கு கொடுத்தார். ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். அருமையானவர்களே, அவன் புதிய மனிதனாய் வந்ததை மாத்திரம்தான் தன் தகப்பன் பார்த்தார்.
அவன் செய்த துரோகத்தை அவர் ஒரு நாளும் எண்ணவில்லை. அவன் செய்த பாவத்தை ஒரு நாளும் எண்ணவில்லை. மனம் மாறி வந்தவுடனே அவனை முத்தமிட்டார், கட்டி அணைத்தார், அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார். மீண்டும் அவன் பெரிய ஒரு முதலாளியாக அவன் கம்பீரமாய் நடந்தான். அதுதான் கடவுளின் அன்பு. உன் ஊதாரித்தனத்தை ஒரு நாளும் ஆண்டவர் பார்ப்பது இல்லை. உன் பாவ சூழ்நிலை ஒரு நாளும் ஆண்டவர் பார்ப்பது இல்லை. உன்னை மன்னிக்கிற இறைவன், உன்னை கட்டி அணைக்கிறவர், முத்தம் இடுகிறவர், மோதிரத்தை அணிவிக்கிறவர், புதிய ஆடைகளை உடுத்து விற்கிறவர், புதிய பாத்திரச்சைகளை உனக்கு கொடுக்கிறவர், உன்னை அரவணைக்கிறவர், உன்னை தேற்றுகிற தெய்வம். அருமையானவர்களே, நீங்கள் கடவுளிடத்தில் வாருங்கள். ஊதாரித்தனமான வாழ்வு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்வு. மனமாறி வருகிறதை தான் ஆண்டவர் விரும்புகிறார், நீதிமான்களை அல்ல. ஒரு பாவி மனம் மாறுகிறதே விண்ணகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இனிமேல் அவன் பாவி அல்ல, அவன் கடவுளுடைய பிள்ளை. அணைத்தார். நீங்களும் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். உங்களை ஆண்டவர் தேற்றுகிறவர். ஆண்டவர் உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென். தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட்.